வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் ஏர் டாக்ஸிகள் விரைவில் நடைமுறைக்கு வரும். டெல்லியில் நடந்த சிவில் விமான போக்குவரத்து ஆசிய பசிபிக் அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அக்டோபர் 2ஆம் தேதி ராமேஸ்வரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். அக்டோபர் 8ஆம் தேதி சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். இடதுசாரி இயக்கத்தின் ஒளி விளக்காக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என பிரதமர் மோடி புகழஞ்சலி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இளம் வயதில் இருந்தே நீதிக்காக போராடிய அச்சமற்ற தலைவர் சீதாராம் யெச்சூரி என முதல்வர் புகழஞ்சலி. சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு இபிஎஸ் மற்றும் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல். சீதாராம் யெச்சூரி உடலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கிய குடும்பத்தினர். மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானமாக வழங்கப்பட்டிருப்பதாக எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் சந்திப்பின் போது வீரர் ஒருவர் பரிசளித்த தொப்பியை தரையில் அமர்ந்து பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி. ஒவ்வொரு பொருளுக்கும் முறைப்படி ஆய்வு செய்துதான் ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மாநில நிதி அமைச்சர்கள் அடங்கிய குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது என்று பேச்சு. பன் மற்றும் கிரீம்களுக்கான வரி தொடர்பான கேள்வி குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜனரஞ்சகமான கேள்வி ஜிஎஸ்டி எதிர்ப்பாளர்களுக்கு பயன்படலாம், ஆனால் தாம் யாருடைய விமர்சனத்துக்கும் கவலைப்படுவதில்லை என பேச்சு. பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனா பன்னுல கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு, இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல, கம்ப்யூட்டரே திணறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா காதால கேட்கறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் டீட்டெயில்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நடைபெறும் ஜூனியர் மருத்துவர்களின் போராட்டம் முடிவுக்கு வராத நிலையில் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டார் மம்தா. நீதி கிடைப்பதற்காக மேற்கு வங்க முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயார் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்பிய பிறகு கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதன் மூலம் விசிக தலைவர் திருமாவளவன் குடியை நிறுத்துவதற்கு அழைப்பு விடுக்கிறாரா அல்லது புதிய முடிச்சு போடுகிறாரா அழைப்பு விடுகிறாரா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. நாங்க என்னைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அவங்க அழைக்கலன்னு இல்லை, அவங்க அழைக்கலன்றதுக்காக மது ஒழிப்புல நாங்க தீவிரமா இருக்கிறோம் இல்லைன்றதுல
நாங்க மது ஒழிப்புல என்னைக்குமே தீவிரமா இருக்கிறோம். நாங்க அதுக்காக மாநாடு நடத்தினோம், நாங்க அதுக்காக கூட்டம் போட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், எல்லாமே நடத்தினோம். ஆனா அவங்க எப்படி ஒரு போலி மது ஒழிப்பு, இது போலி மதச்சார்பின்மை மாதிரி ஒரு போலி மது ஒழிப்பை அவர்கள் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் உண்மையான மது ஒழிப்பாளர்கள் என்பதுதான் எனது கருத்து. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாஜகவை அழைக்க மாட்டேன் என்று திருமாவளவன் கூறுவது அவரது பார்வையில் கோளாறு இருப்பதை காட்டுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சு. விஜய் திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டியாளராக இருப்பார், பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என எச் ராஜா பேச்சு. அதாவது அவருடைய கொள்கை சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவு வரும். இப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பே கிடையாது. பிஜேபி ஓட்டு பேங்க், எங்களது நேஷனலிஸ்ட் ஓட்டு பேங்க். என்ன ஊழல் இல்லாத அரசியல், பொது வாழ்வில் தூய்மை, ப்ராபர்ட்டி இன் பப்ளிக் லைஃப் எங்களோட 5 ஆதார கொள்கையில் ஒன்று. இப்போ விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளாங்க் என்ன? அவர் நீட்டு எதுக்கிறார், கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அவர் யாருக்கு காம்படிட்டர்? திராவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர். அதனால் இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் ஷேர் தி ஓட்ஸ் வித் தி திராவிடியன் பார்ட்டிஸ். நல்லது தானே. மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு கால பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக அதிகரிப்பு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாக அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பாஜகவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் மின்சார விநியோகம் தடைபட்டுள்ளதால் மக்கள் அவதி. சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின் தடை என தகவல். வேலூர் மத்திய சிறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். நகை திருடியதாக ஆயுள் தண்டனை கைதியை சித்திரவதை செய்து புகார் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவில் தாய் உட்பட குடும்பத்தினர் 9 பேரை இழந்த இளம்பெண். சாலை விபத்தில் வருங்கால கணவரையும் இழந்த பரிதாபம். இளம்பெண் ஸ்ருதிக்கு கேரள முதலமைச்சர் மற்றும் முன்னணி திரைப்பிரபலங்கள் உட்பட பலரும் ஆறுதல். நெல்லை மாவட்டம் பெருங்குளத்தில் உள்ள ஐயா வைகுண்டர் பெரியமதி திருவிழாவையொட்டி முதல் முறையாக நடைபெற்ற நாய்களுக்கான ஓட்டை பந்தயம். 4 சுற்றுகளாக நடந்த இந்த போட்டியில் கிரேக் கவுண்ட் இனத்தை சேர்ந்த 32 நாய்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. $2200 கோடி ஆன்லைன் பங்குச்சந்தை மோசடி வழக்கில் அசாம் நடிகை சுமி போரா போலீசில் சரண். 10 நாட்களாக போலீசிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்தவர் கணவர் தர்ஷிக் போராவுடன் சரணடைந்தார். முதன்முறையாக தனியார் நிறுவன ஏற்பாட்டில் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு சாதனை. 1400 கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட பில்லியனர் ஜாரட் ஐசக் மேன். எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல் குறித்து கடல் மட்டத்திலிருந்து 3500 மீட்டர் உயரம் வரை தகவல் அனுப்பும் சென்சார் மிதவைகள்.
443 கோடி ரூபாய் விலையில் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ராணுவம் ஒப்பந்தம். கமலா ஹாரிஸுடன் மேலும் ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ள விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. நியூயார்க் இரட்டை கோபுரம் தகர்த்தப்பட்டதன் 23வது ஆண்டு நினைவையொட்டி வானில் ஒளிரவிடப்பட்ட இரட்டை நீல நிற ஒளிக்கற்றைகள். இரட்டை கோபுரம் இருந்த இடத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அதிபர் ஜோ பைடன், கமலா ஹாரிஸ், டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் நீளம் தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் தங்கம், வெள்ளி வென்று அசத்தல். பிரதீக்ஷா 5.79 மீட்டர் நீளம் தாண்டி தங்கப் பதக்கமும், லக்ஷன்யா 5.75 மீட்டர் நீளம் தாண்டி வெள்ளி பதக்கமும் வென்றார். தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் ஆண்கள் நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றார் தமிழ்நாட்டு வீரர் ஜிதின். வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்காக இன்று சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்கிறது இந்திய அணி. ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபி ஹாக்கி தொடரின் குரூப் சுற்று ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் தென் கொரியாவை வீழ்த்தியது இந்தியா. சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா என விளையாடிய 4 போட்டிகளிலும் தொடர் வெற்றி பெற்று அபாரம். ஜவான் திரைப்படம் வரும் நவம்பர் 29ஆம் தேதி ஜப்பானில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. அமரன் திரைப்படத்தின் டப்பிங் பணிகளை தொடங்கிய நடிகர் சிவகார்த்திகேயன். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.